தன்னுடைய மாமனார் ஒரு பெரிய வாக்கு கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த யாக்கோபுக்கு வந்து சின்ன பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் வேலை செய்யறதுக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும், அந்த பிள்ளைக்காக 7 ஆண்டுகள் நான் வேலை செய்யறேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. அப்போ இவருடைய மனசுல வந்து, அப்ப அந்த லாபான் வந்து அன்னைக்கே வந்து ஒரு வேலை சொல்லியிருக்கலாம், இல்லப்பா எங்க ஊரினுடைய வழக்கத்தின்படி மூத்த பிள்ளைக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாதான் இளைய பிள்ளைக்கு திருமணம் பண்ணி கொடுக்க முடியும். அதனால இப்போ நீ வேலை செய், அதற்கான சம்பளத்தை நான் உனக்கு தர்றேன். ஆனா மூத்த பிள்ளைய நான் திருமணம் பண்ணி கொடுத்ததற்கு பிறகு அதுக்கு பிறகு உனக்கு இளைய பிள்ளைய திருமணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கலாம். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா, நீ வேலை செய், நான் உனக்கு செய்யறேன், நீ வேலை செய்து கொடு, நான் உனக்கு நடத்துவேன், நான் உனக்கு சொன்னதை கரெக்டா பண்ணிடுவேன், நீ உழைச்சு கொடுத்தா போதும், நான் கண்டிப்பா உனக்கு தருவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறாரு. ஆனால் இவர் 7 வருடம், வேதம் சொல்லுகிறது, அவள் மேல் வைத்த பிரியத்தினால அந்த 7 நாள் சீக்கிரமா போயிருச்சாம். 7 years. 7 வருஷம் என்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் காலம். 7 வருஷம் என்கிறது ஒரு கோர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா நம்ம ஒரு படிப்பு படிக்கிறோம்னு வைங்களேன், ஒரு காலேஜ் படிக்கிறதற்கு ஒரு டிகிரியை முடிக்கிறதற்கு வந்து ஒரு சில டிகிரி 3 வருஷம், சில டிகிரி வந்து 4 வருஷம், அந்த மாதிரி 7 வருஷம் என்கிறது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமான வருஷம். ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில 7 வருஷம் நீங்க தரித்திருக்கணும், 7 வருஷம் நீங்க காத்து கிடக்கணும், 7 வருஷம் நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், 7 வருடம் உலகத்தை நீங்க வெறுக்கணும். இப்படி ஒரு 7 வருஷம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வரணும். அந்த 7 வருஷத்தை கர்த்தருக்காகவே, வேற எதையுமே யோசிக்க கூடாது, வேற எதையுமே நினைக்க கூடாது. அந்த நாட்களில் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கணும். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும்னா ஒரு 7 ஆண்டு காலம் வந்து 19 வயசுல அகைன் ஒரு 7 வருஷம் நீங்க கர்த்தரோட ரொம்ப நடக்கணும்னு முடிவு எடுக்கணும். அந்த 7 வருஷமும் நீங்க ஆண்டவரோட நடந்தீங்கன்னா நான் நம்புறேன், அதற்கு பின்பாய் உள்ள வருஷம் உங்களை அறியாமலே நீங்க கர்த்தரோட நடந்துட முடியும். நீங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே 7 ஆண்டுகள் இருக்கிறது. அந்த 7 ஆண்டு என்ன ஆண்டாமா, அது ஆசீர்வாதத்தின் ஆண்டு. அப்படின்னா என்ன போட்டாலும் விளைச்சல் வரும். அவனுடைய பாக்கெட்ல நிறைய காசு இருக்கும், குடோன் வந்து பொருட்களால நிரம்பி வழியும், அவனுக்கு ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கும் 7 வருஷம். ஆனா அந்த 7 வருஷத்திற்கு பிறகு ஒரு பஞ்சகாலமாகிய 7 வருஷம் வருது. நீங்க யாருமே இதுல மிஸ் பண்ணிடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற காலத்துல வந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள்.